சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான வக்ர குரு பயிற்சி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 7வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான துலா ராசிக்கு இந்த அக்டோபர் மாதத்தோட கிரக நிலைகள் ஏதாவது யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வருமா, அப்படி இல்லைன்னா எல்லா மாதத்தையும் போல இந்த அக்டோபர் மாதமும் துலா ராசிக்காரங்களுக்கு நெருக்கடிகளையும் வேதனைகளையும் மட்டும்தான் கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால துலா ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி அறகுறையா பார்த்துட்டு ஒவ்வொரு ஜோசியக்காரனும் ஒவ்வொன்றும் சொல்றான், எவனை நம்புறதுனே தெரியல, நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஒரு காலமும் விடிவு காலமே வராது அப்படின்னு சொல்லி தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால துளாராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையா பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய துளாராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. துளாராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறார். குரு பகவான் மூலமா உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது. நீங்களே எதிர்பார்க்காத ஒரு சில வாய்ப்புகளையும் குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போறார் அப்படின்னு பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே துளாராசிக்காரங்களுக்கு குரு பகவான் எந்த விதமான அதிர்ஷ்டத்தையும் இப்ப வரைக்கும் கொடுக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா துளாராசிக்காரங்க இப்போ அனுபவிச்சுட்டு வரக்கூடிய வேதனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் குரு பகவான் தான் முக்கிய காரணமா இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, குரு பகவான் தற்சமயம் உங்க ராசிக்கு 8வது வீடான மறைவு ஸ்தானம், அசுபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில உட்கார்ந்திருக்கார். முழு சுபகிரகமான குரு பகவான் 8வது வீட்டுல உட்கார்ந்திருக்காரு அப்படின்னாலே அவர் மூலமா ஜாதகருக்கு அணு அளவு கூட நல்ல விதமான பலன்கள் கிடைக்காது அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது துளாராசிக்கு 3 மற்றும் 6வது வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் 8வது வீட்டுல மறைஞ்சு இருக்கும் போது உங்களோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில எதிர்பாராத பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். ஒரு சில துளாராசிக்காரங்க விபத்துக்களை சந்திச்சு மருத்துவமனைக்கு போகக்கூடிய ஒரு சூழலும் கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். குரு 8ல இருக்கிறதால மனசளவுல உங்களுக்கு இருந்துட்டு வந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்களை விட்டு முழுமையா விலகி இருக்கும். உங்களை அறியாமலேயே மனசுக்குள்ள ஒரு விதமான பயம், கவலை, விரக்தி இந்த மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். எதிர்காலத்தை நினைச்சு ரொம்பவே அதிக அளவுல கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா எதிர்காலத்தை பத்தின சிந்தனைகள் உங்களை செயல்பட விடாம முடக்கி போட்டிருக்கும். ஒரு சில துளாராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டம குரு திருமண தடைகளை ஏற்படுத்தி இருக்கும். ஏற்கனவே திருமணம் முடிஞ்சு குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கறத ஏற்படுத்தி இருக்கும். கணவனும் மனைவியும் ஒருத்தர் மேல இன்னொருத்தர் சந்தேகப்பட்டு அது மூலமா சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த அஷ்டம குரு ஏற்படுத்தி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் விட முக்கியமா குரு பகவான் 8வது வீட்டுல இருக்காரு அப்படிங்கறதால சமீப காலத்துல நீங்க எந்த ஒரு முயற்சியில இறங்கினாலும் சரி, அந்த முயற்சியில தேவையில்லாத முட்டுக்கட்டைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். தொழில் சம்பந்தமா நீங்க ஏதாவது புதிய முயற்சிகள்ல இறங்குறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு முட்டுக்கட்டைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் விட முக்கியமா உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்திலையும் இந்த அஷ்டம குரு கட்டாயமா தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். இந்த காலகட்டத்துல நீங்க கண்டிப்பா பண நெருக்கடியை சந்திச்சிருப்பீங்க. ஒரு சில துளாராசிக்காரங்க கடன் வாங்க வேண்டிய நெருக்கடிகளை கூட கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா 8ல இருக்கிற குரு உங்களுக்கு எந்த ஒரு சூழல்லையும் நல்ல பலன்களை கொடுக்கவே மாட்டார். நிறைய மோசமான அனுபவங்களை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டே வருவார். சப்போஸ் உங்களோட ஜென்ம ஜாதகத்துல குரு பகவான் ரொம்பவே வலுவான ஒரு அமைப்புல இருக்காரு அப்படின்னா மட்டும்தான் ஓரளவுக்கு சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி குரு பலமா இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க 100ல 2 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் குரு பகவானால ஓரளவுக்கு நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். மீதம் இருக்கிற 98% துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். பெரிய அளவுக்கான யோகங்களும் இவங்க வாழ்க்கையில கிடைக்கல, பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியும் இவங்க வாழ்க்கையில கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த அக்டோபர் மாதத்தோட கிரக நிலைகளாவது துளாராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மகிழ்ச்சியை கொண்டு வருமா, சின்ன சின்ன மாற்றங்களையாவது ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த அக்டோபர் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது மாதத்தோட முதல் 15 நாட்களும் துளாராசிக்காரங்க கண்ணை மூடிக்கிட்டு கடவுளை நினைச்சுக்கிட்டு கடந்து வர வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில கேது, புதன், சூரியன் அப்படின்னு 3 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்துருப்பாங்க. விரயஸ்தானத்துல 3 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களால கட்டுப்படுத்த முடியாத விரய செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். நீங்களே எதிர்பார்க்காத இடங்கள்ல எதிர்பார்க்காத நேரங்கள்ல கூட உங்களுக்கு திடீர் விரய செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். நீங்க உழைக்கிற பணத்துல 1 ரூபாயை கூட உங்களால சேமிக்க முடியாது, பிரயோஜனமா செலவு செய்ய முடியாது, தங்க நகைகளை வாங்க முடியாது, வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களையோ அல்லது அத்தியாவசிய பொருட்களையோ உங்களால வாங்கவே முடியாது.
ரூபாய் வருமானம் வருது அப்படின்னா 5 ரூபாய் செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அந்த செலவுகளை சமாளிக்கிறதுக்காக நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் கூட இந்த அக்டோபர் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இதனால இந்த அக்டோபர் மாதத்தோட முதல் 15 நாட்களும் என்னடா இது இவ்வளவு பணம் செலவாகுது, இவ்வளவு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சே அப்படின்னு நினைச்சு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. உங்க கிரக அமைப்பு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல்ல தான் இருக்குது. அதனால மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல பெரிய அளவுல திட்டங்கள் எதையும் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வெளியூர் பயணங்கள் போறது, நண்பர்கள் கூட சேர்ந்து சுற்றுலாக்களுக்கு போறது, ஆடம்பர செலவுகளை செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்களை மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்க முயற்சி பண்ணுங்க. வெளி இடங்கள்ல சாப்பிடுறத குறைச்சிக்கிட்டு வீட்டுல சாப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதெல்லாம் விட முக்கியமா உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்க கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருந்துக்கோங்க. வாகன பயணங்கள் செய்றீங்க அப்படின்னாலும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாவே இந்த அக்டோபர் மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்க போகுது. அதே சமயம் இந்த அக்டோபர் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அக்டோபர் 11ஆம் தேதி புதன் பகவானும் அக்டோபர் 17ஆம் தேதி சூரிய பகவானும் கேது பகவானை விட்டு விலகி உங்களோட ஜென்ம ராசியான துலா ராசிக்கு பயிற்சி ஆயிடுவாங்க. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் லாபாதிபதி, புதன் பகவான் யோகாதிபதி அப்படிங்கறதால அவங்க 2 பேரும் உங்களோட ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்தோட பிற்பகுதி அப்படிங்கிறது சிறப்பான பணவரவை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். மகாலட்சுமியும் சரஸ்வதி தேவியும் ஒன்னா இணைஞ்சி உங்க வீட்டுல வந்து உட்கார்ந்திருந்தா உங்களுக்கு எந்த மாதிரியான மகிழ்ச்சியும் யோகங்களும் கிடைக்குமோ அதே மாதிரியான ஒரு மகிழ்ச்சியையும் யோகத்தையும் இந்த அக்டோபர் மாதத்தோட பிற்பகுதியில சூரிய பகவானும் புதன் பகவானும் உங்க ராசிக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. நீங்களே எதிர்பார்க்காத ஒரு சில அதிரடியான மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால துலா ராசிக்காரங்க நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும் சரி, இந்த அக்டோபர் 15க்கு அப்புறமா செய்யும் போது நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். பெரிய அளவுல நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல காரிய தடைகள் அப்படிங்கிறது இருக்காது, தாமதங்கள் அப்படிங்கிறது இருக்காது, பெரிய அளவுல எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. ஓரளவுக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க மூலமா உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும். அதே போல சூரியனும் புதனும் உங்களோட ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்தோட பிற்பகுதியில உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல விதமான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். உங்களோட மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா குறையக்கூடிய ஒரு காலகட்டமா மாதத்தோட பிற்பகுதி இருக்கும். 60 வயசு 65 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க கூட உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு ரொம்பவே ஆக்டிவாவும் ஹெல்த்தியாவும் இருக்கக்கூடிய காலகட்டமாவே இந்த அக்டோபர் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா சொந்த தொழில் அல்லது உத்தியோகத்துல இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதத்தோட முதல் 15 நாட்களும் உங்களுக்கு ஒரு சில மந்த நிலைமை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பெரிய அளவுல லாபங்களோ அல்லது பெரிய அளவுல மன மகிழ்ச்சியோ மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல கிடைக்காது. அதே சமயம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சொந்த தொழில் செய்யக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு வரப்பிரசாதமான ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட தொழில்ல நல்ல விதமான முன்னேற்றங்கள் ஏற்படுறத நீங்களே கண்கூடா பார்க்க முடியும். சிறப்பான பண வரவை மாதத்தோட பிற்பகுதியில எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்துல இருக்கிற துலா ராசிக்காரங்க வேலை செய்யற இடங்கள்ல நீங்க சந்திச்சு வரக்கூடிய நெருக்கடிகள்ல இருந்து முழுமையா வெளியே வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த அக்டோபர் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு 8ல இருக்காரு அப்படிங்கறதால கண்டிப்பா திருமண தடைகள் அப்படிங்கிறது இந்த அக்டோபர் மாசத்திலயும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். நீங்க ஏற்கனவே காதல்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களோட காதல் வாழ்க்கையிலையும் இந்த அஷ்டம குரு கண்டிப்பா பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த அக்டோபர் மாதத்தோட முதல் 15 நாட்களும் துலா ராசிக்காரங்க சோதனைகளையும் ஏமாற்றங்களையும் மட்டும்தான் சந்திக்க போறீங்க. அதே சமயம் இந்த அக்டோபர் மாதத்தோட பிற்பகுதி உங்களுக்கு கம்ப்ளீட்டா யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.